ரெட்டெனோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னோம்னா, எல்லாத்துக்குமே தெரியும் T20 வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா மீண்டும் ஒரு முறை வேர்ல்டு கப் வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸோ இந்த வேர்ல்டு கப் சீசன் ஃபுல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரிவ்யூ பார்த்தோம். இப்போ ஃபைனல் பத்தி ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மேட்ச்ன்னு சொல்லலாம் அந்த மேட்ச. எண்ட் வரைக்கும் ரொம்ப த்ரில்லா போச்சு. அ ஒரு போரான ஒரு கேமா இருக்கும். ஃபைனல் எப்படி இருக்குமோ அந்த மாரி இருந்துச்சு இந்த கேம். அதுதான் நான் ஓவராலா கேம் பார்க்குறேன். ஸோ அந்த கேம பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பேச இருக்கோம். ஸோ ஸ்ரீவத்சன் வணக்கம். சொல்லுங்க இந்த ஃபைனல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது? யாஹ்! ஸோ ரெட் ஐனோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பாலா உங்களுக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 டீம்ஸ்க்குமே வந்து அ வாழ்த்துக்கள். இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நீங்க சொன்ன மாரி அ ரொம்ப நெக் அண்ட் நெக்கா தான் போச்சு. அ அண்ட் எக்ஸ்ட்ரா கங்கிராச்சுலேஷன்ஸ் டூ இந்தியா. அ இந்தியா. செகண்ட் டைம் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இனாகுரல் T20 வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கால வின் பண்ணோம் நம்ம. இந்தியா, பாகிஸ்தான் ஃபைனல். அதுவும் ஒரு நெயில் பைட்டிங் ஃபைனல் தான். மேட்ச்க்குள்ள அப்படியே பார்த்தோம்னா வந்து, அ ஓப்பனிங் வந்து இன்னைக்கும் வந்து கிளிக் ஆகல. ஃபர்ஸ்ட் நான் வந்து நெனச்சது அதுதான். யாரோ ஒருத்தர் வந்து சொதப்பிட்டே இருந்தாங்க. ஸோ யூசுவலா கோலி வந்து சொதப்பிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து அண்ட் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு ஆக்சுவலா. ரொம்ப அ இவரு ஜென்சன் அவரு போட்டாரு. அவரோட ஓவர் வந்து நல்லா ஆடுனாங்க. ஸோ ஓகே நான் அட்டாக் தான் பண்ண போறேன் அப்படின்ற மாரி வந்து ஆ மைண்ட் செட்ல தான் வந்து வந்தாங்க ஓப்பனர்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஓவரும் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆ கேஷவ் மகாராஜ் வந்து ஒ ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் போடுவாப்ல. ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் போடுவாரு. கோலி. நல்லா 2 4 அடிப்பாரு. நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆ 3 பால்ல தான் வந்து மறுபடியும் அதே மாரி இது ஷாட் ஆடும்போது ஆக்சுவலா பார்த்தோம்னா அது 4 போயிருக்கும். ஆன் அ நார்மல் டே. நல்லா பண்ணிட்டான். ஆமா. கரெக்ட்டா போட்டான். அதுக்கேத்த மாரி பால் போட்டான். அத இவன் கெஸ் பண்ணாம ஸ்வீப் ஆடிட்டான். அதுதான் தப்பு. ஃபீல்ட யோசிச்சு பார்க்காம ஆடிட்டான் போல. ஃபீல்ட யோசிச்சு பார்க்காம ஆடிட்டான். அண்ட் அந்த கேட்சும் நல்லா புடிச்சாங்க ஆக்சுவலா. ம். அந்த லோ கேட்ச்சு கொஞ்சம் இது பண்ணி நல்லா பிடிச்சாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் தான் அதுதான். அதுக்கப்புறம் உடனே வந்து இன்னொரு விக்கெட்டு அதே ஓவர்ல வந்து இன்னொரு விக்கெட் எடுக்கிறது. அந்த பால் வந்து எட்ஜ் ஆகி ரிஷப் பந்த் அவுட் ஆனது. ஸோ அந்த அந்த செகண்ட் ஓவர்லயே வந்து மேட்ச் டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே இமிடியேட்டா சூரியகுமார் யாதவும் அவுட் ஆயிட்டாரு. ஆ ம். அவருதும் வந்து பிளான்ட் எக்ஸிகியூஷன் தான். கரெக்ட்டா ரபாடா வந்து போட்டு கரெக்ட்டா. ஆமா. கரெக்ட்டா பிளான் பண்ணி இது பண்ணாரு. அ அதுவும் வந்து இது பண்ணது. அதுக்கப்புறம் தான் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து நம்ம முன்னாடி வந்து இந்த மேட்ச் ப்ரிவ்யூலயே நம்ம வந்து பேசியிருப்போம். இந்த 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 டோர்னமென்ட் ஃபுல்லா வந்து அக்ஷர் பட்டேல் பேட்டிங் அண்ட் பவுலிங் கான்ட்ரிபியூஷன்னு. இன்னைக்கு வந்து பேட்டிங்ல செம கான்ட்ரிபியூஷன். ஸோ அத வந்து அ விராட் கோலிக்கு ஒரு நல்ல அ பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாரு. அதேமாரி விராட் கோலி வந்து நல்லா நின்னு ஆடலாம் அப்டின்ட்டு போயிட்டாரு ஒரு கட்டத்துல. ஒரு இதுல ஒரு இதுல அதனால அவரு கொஞ்சம் நின்னு ஆடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நின்னு ஆடிட்டாரு அப்டின்ற மைண்ட் செட்ல நின்னுட்டாரு விராட் கோலி. 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பூஸ்ட் பண்ணாங்க. பில்டர்ஸ். ஆமா. லெஃப்ட் ரைட் காம்போ வேற. லெஃப்ட், ரைட் காம்போ அதனால ஃபீல்டு மாத்திட்டு இந்த செட் பண்றதுக்கான காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும் அப்டிங்கிறதுனால அது வந்து இதுவாச்சு. நல்லா சக்சஸ்ஃபுல் ஆச்சு. பட் வெரி அன்பார்ச்சுனேட் சொல்றதா? இல்லன்னா வந்து அ அந்த கவனக்குறைவுன்னு சொல்றதா? கவனக்குறைவுன்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா ஒரு ஸ்டெப் ஹெசிடேட் பண்ணுவாரு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். ம். டிகாக் கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இப்டி நிப்பாரு. நின்னுட்டு ஒரு செகண்ட் நின்னுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பின்னாடி போவாரு பாருங்க. அந்த ஒரு செகண்ட் நிக்காம ஆ. பால் குயிக்கா டிகாக் கையில போன உடனே அப்படியே போயிருக்கலாம். கிரீஸுக்கு. ம். அப்ப அவருக்கும் ஒரு 50 கிடைச்சிருக்கும். அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஆயிருக்கும் உங்களுக்கு. சரியா மேபி அந்த 170 174 அடிச்சது. 173 174 அடிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. அந்த 174ன்றது வந்து ஒரு 195 190 போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். 200 வாய்ப்பு ம். இருந்திருக்கும். ஸோ வாட் எவர். அது அப்படிதான். ஸோ அந்த அன்பார்ச்சுனேட் இது ரன் அவுட்டுக்கு அப்புறம் தான் வந்து மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஆ பட் அதுக்கப்புறம் ஸ்டில் வந்து விராட் கோலி ஒரு வழியா அப்படியே ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டெயின் பண்ணி, ஹால்ஃப் செஞ்சுரி இது பண்ணி, ஹால்ஃப் செஞ்சுரி போட்டு
ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் டீம்ல வந்து முக்கியமான பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அவருடைய ஒர்த்த வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுனாரு. ஃபைனல் மேட்ச்ல. முக்கியமான மேட்ச்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆ மேட்ச வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆ அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கடைசி ஓவர்ல கூட வந்து உங்களுக்கு ஆ ஏறக்குறைய ஒரு 9 ரன்னோ, 10 ரன்னோ வந்து போகும். ஸோ, நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு டீசென்ட்டான டார்கெட்ட செட் பண்ணதுக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் அக்ஸர் பட்டேல், செயல்பட்டு விராட் கோலி. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப். ஆமா. அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபியர்லெஸ்ஸா பால் ஃபேஸ் பண்ணது. ஒரு ஃபைனல் மாரி ஆடல. ஏதோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுனா எப்படி ஆடுவோம்? சும்மா ஆடுவோம். பிரஷர் எடுத்துக்கிறாம ஆடுறது இருக்குல்ல. அந்த ஸ்டேஜ்ல இறங்கி, அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அக்ஷர் பட்டேல் கிட்ட. ஆமா. ரொம்ப கேஷுவலா நல்லா தான் ஆடுனாரு. அ ரோஹித் இதுல சர்மாவையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல. ம். அக்ஷர் பட்டேல அனுப்பலாம் அப்டின்ற அந்த டெசிஷன் எடுத்தாங்கல்ல. அப்போ. ஆமா. அவர இவரு யாரு அவரு? சூரியகுமார் யாதவ். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் சூரியகுமார் அவுட் ஆனதுக்கப்புறம், ஓகே நம்ம இவர அனுப்பலாம். ஹார்திக் பாண்டியா வேணாம். அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தாங்க. அவரும் நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா அந்த ஹிட்டிங் பண்ணி ஆடுனாரு. போஸ்ட் மேட்ச்லயும் அதான் சொல்லியிருப்பாரு அவரு. நான் பேட்டிங் ஆடும்போது நான் அந்த ஃபைனல்ன்ற பிரஷர் எடுக்கல. ம், ம், ம். நான் பாட்டுக்கு ஆடுனேன் அப்படின்னு தான் சொன்னாரு அவரு. நல்லாவே தெரிஞ்சுச்சு. ரொம்ப கேஷுவலா தான். ஈவன் சொல்லப்போனா கோலிக்கு கூட பிரஷர் இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. ஆமா, ஒரு நம்ம ஆடணும். ஃபைனல் மேட்ச். அது மட்டும் இல்லாம அவரோட கரியர்லயும் T20 ஃபைனல் மேட்ச் இது. ஆமா. ஸோ கடைசி மேட்ச் நம்ம டீசென்ட்டான ஸ்கோரோட வெளிய போறது ரொம்ப நல்லது அப்டின்ட்டு. ஆனா ஏன்னா இந்த சீசன் அதையும் ரொம்ப தாண்டி சொதப்பலா இருக்கு. அதையும் தாண்டி டீம் வந்து வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. அவரோட எக்ஸாக்ட்லி. ஆமா. அதையும் தாண்டி இந்த இதுக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சு. அத அவரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து பட்டேலோட இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இதுக்கு அடுத்து வந்த அ துபே. துபே வந்து பெருசா ஒண்ணும் ஓகே ஸ்கோர் வந்துச்சு. பட் ஆனா வந்து பெருசா ஒண்ணும் சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஒண்ணு நல்லா அடிச்சாரு. ஆமா, ஆமா. ஆ அது வேணா ஐ வில் கிவ் இட் டூ தட். யாஹ்! நான் நான் விராட் கோலிட்ட என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு 17வது ஓவருக்கு அப்புறம் வந்து விராட் கோலி கிட்ட ஒரு அக்ரெசிவ் பேஸ் வந்துச்சு. ஆனா அந்த பேஸ் வந்து ஒரு 14வது ஓவருக்கு அப்புறமே வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்கோர் நல்லா வரும்னு நெனச்சேன். பட் ஆனா தெர்ல. அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணதுமே சரிதான் தோணுது. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டாங்கன்னு இல்ல. தோத்திருந்தாலுமே அது சரின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, அவங்க அந்த இடத்துல அவர விட்டுட்டு போயிட்டாருன்னா, தூபே நபிலாம் விட்டுட்டு போ முடியாது. லாஸ்ட் டெப்த் வாய்ப்பே ஓவர் இல்ல. எனக்கு தெரிஞ்சு. ஆமா. அதனால அதனால வந்து அவர் ஐபிஎல் ஆடலாம் தூபே. பட் ஆனா இங்கலாம் ஒண்ணும் பண்ற மாரி தெர்ல எனக்கு தெரிஞ்சு. ஆம் ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகுற மாரி கேஸ் மாரி இருக்காரு அவரு. ஆ இத வந்து நிரப்பிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கணும் அப்டின்ட்டு தக தக்க வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றதா இருக்கே தவிர்த்து, அக்ஷர் பட்டேல் மாரியோ, ஹர்ஷிப்தீப் ஹர்ஷீப் சிங் சிங் ஆ அவர மாரியோ வந்து இது பண்ணல. இம்பாக்ட் குடுக்குறது இல்ல. அவர் ட்ரை பண்ணல. ஆமா. ம். அது ஒண்ணு பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இறங்குது. ஒரு ஸ்கோர் செட் பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்கா இறங்க விடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஃபேஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபர்ஸ்ட்டு 177 வந்து நல்லா அடிக்கக்கூடிய டார்கெட் தான். ஆக்சுவலா அந்த பிட்ச்ல பார்த்தா. ஆ ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அ இவரு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க அ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆ ஏர்லி விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க. இவரு ஹென்ட்ரிக்ஸோட விக்கெட் வந்து இவரு பும்ரா எடுத்தாரு. அவரு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா இருந்தாரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு 4 அடிச்சாரு அவரு. ஆ ஸோ அவரோட விக்கெட் வந்து ஏர்லி விக்கெட் வந்து பும்ரா எடுத்தாரு. ஆ அது வந்து போல்டு. நல்ல ஒரு நல்ல ஒரு அவுட் ஸ்விங் அந்த போல்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கும் வந்து குயிக் பிரேக் த்ரூ பண்ணாரு. ஆ 1 டவுன்ல வந்த கேப்டன் மார்க்ரம் அவரு வந்து ஆ எட்ஜ் வாங்கி அவுட் பண்ணாரு. ஆ ரிஷப் பந்த் கேட்ச் போயி அவரு அவுட் ஆனாரு. ஸோ இந்த 2 விக்கெட் வந்து பவர் பிளேல வந்து இந்தியா வந்து இந்த 2 விக்கெட்ட வந்து எடுத்தாங்க. பட் ஸ்டில் நம்ம எல்லாருமே பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எப்படி வந்து மேட்ச்க்குள்ள வந்து கம்பேக் குடுத்தாங்க அப்படின்னு. ஸோ குவின்டன் டி காக் அவங்களோட ஒரு ஓப்பனர் அவரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டப்ஸ் 2 பேரும் வந்து சரியான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க.
அதுலயும் குறிப்பா வந்து ஸ்டப்ஸ் வந்து 21 பால்ல 31 ரன்னோ என்னமோ அடிச்சிருந்தாரு. ஆ ஆமா. ஸோ ஸ்டப்ஸ் நின்றுருந்தா மேட்ச் இன்னுமே ஆமா. ஸ்டப்ஸ் அதுலயும் வந்து ஒரு 3 4 1 6 ஆ நல்ல பயங்கர பார்ட்னர்ஷிப் போச்சு. 2 பேருக்கும். ஸ்டப்ஸுக்கும் ஆ இவருக்கும் டிகாக்கும். அது பார்த்தா ஸ்டப்ஸ் தேவையில்லாத ஷாட் அது. ஆக்சுவலா. ஸ்டப்ஸ் அவுட் ஆனது. அவங்களுக்கு அது பேட் லக்கு. நமக்கு அது லக்கா போச்சு. அக்ஸர் பட்டேல் நல்ல ஆமாமா. அக்ஸர் பட்டேல் வந்து அத நல்லா கணிப்பாரு. ஸ்டப்ஸு என்ன பண்ணுவாருன்னா, அக்ஸர் பட்டேல் எல்லா பாலுமே ஸ்லோவா தான் வந்துட்டுருக்கும். அந்த ஓவர். சரி இந்த பாலும் ஸ்லோவா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, விக்கெட்ஸ வந்து விட்டுட்டு முன்னாடி ஆஃப் சைடுக்கு போயிட்டு லெக் சைடுல அடிக்கலாம் அப்படின்ட்டு போவாரு. போட்டா அக்ஸர் பட்டேல் வந்து அத கொஞ்சம் நல்லா கணிச்சுட்டு, டக்குன்னு ஸ்பீடா ஒரு பால் போட்டுருவாப்புல. 98 கிலோமீட்டரோ அந்த மாரி நெனைக்கிறேன். போட்டு பால் என்னமோ தான் வந்து 4 இந்த மாரி 4ஓ 6ஓ பவுண்டரி போயிருக்கும். போனதுக்கப்புறம் அடுத்த பால் வந்து போல்ட் ஆயிருப்பாப்ல. ஆமா. குவிண்டன் டிகாக்லாம் இந்த பால் இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாரி தான் ரியாக்ட் பண்ணுவான். அதான் அது ஒரு ஆர்வ கோளாறுல நம்ப ஆளுங்க அவுட் ஆவாங்கல்ல. ஆ. நம்ப ஆளுங்க எல்லா மேட்ச்லயும் பண்றது தான். அது மாரி அவங்க வந்து இன்னைக்கு ஸ்டப்ஸ் வந்து அப்படி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் வந்தது நம்ம பூதம். கிளாசன். நீங்க சொல்லுங்க. கிளாசன் வந்து அப்பா! மொரட்டு இன்னிங்ஸ் இன்னைக்கு. மொரட் இன்னிங்ஸ். கிளாசன் தான் உயிர் பயத்த காமிச்சுட்டான் பரமான்ற மாரி இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உயிர் பயத்த காமிச்சுட்டான். அதே நேரத்துல வாடா தலைவான்ற மாரி சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ்ன்னு பார்க்கும்போது, "அப்பா! இவன் கொண்டு போயிருவான்டா அவன், கொண்டு போயிருவான்டா இவன், இவன் கப் எடுத்து குடுத்துருவான்டா அவன்" அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவன் இனிஷியலா ஆரம்பிச்சதும். திருப்ப அக்ஷர் பட்டேல கிழிச்சுட்டான். கிழிச்சு தொங்க விட்டான். ஒண்ணும் பண்ண குல்தீப் முடியல. யாதவையும் 2 பேரையுமே. குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் வந்து 45 ரன் 4 ஓவருக்கு விக்கெட்டே இல்ல. ஆமா. இருக்கறதுல ஹையஸ்ட் ரன் கூட குல்தீப் யாதவ் தான். நான் யார ஹோப் பண்ணியிருந்தேனோ, அவன் தான் சுத்தமா கவுத்து விட்டு போனான்ற மாரி குல்தீப் யாதவ் தான் வந்து அவன் சோழிய தான்டா முடிச்சான். பெரிய வேலைய பார்த்து வுட்டான் அப்படிங்கிற மாரி. ஆமா. நம்ம முன்னாடி பேசுன மாரி எல்லா மேட்சும் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிற முடியாது. குல்தீப் யாதவ் ஒரு பயங்கரமான டேலண்டடான பெர்சன் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. சுத்தமா டர்னே இந்த இல்ல. இந்த மேட்ச்ல வந்து ஒர்க் அவுட் ஆகல. எதுக்கும் ஒர்க் அவுட் ஆகல. சுத்தமா நீங்க சொன்ன டர்னே மாரி குல்தீப் ஓவர்ல பறந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், "டேய் மச்சான் அதாவது அவன் லெக்ல போட்டா அடிக்கிறான்னு தெரியுதுல. ஆஃப் சைட்ல போடுறா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான்ல. மச்சான் அவன் எப்படி போட்டாலும் போட்டாலும் அடிக்கிறான். அடிக்கிறான்டா. எப்படி போட்டாலும் அடிக்கிறான். அதனால ஒய்டு போட்டுறான், கன்ஃப்யூஸ் ஆயி குழம்புறான். என்னடா பண்றதுன்ற மாரி. இந்த அக்ஷர் பட்டேலுக்கு அதான் லாஸ்ட் ஓவர்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓவர் தரல. லாஸ்ட் ஓவர் அதோட அதுக்கப்புறம் விட்டான். அதோட ஓவர் இல்ல. 103 மீட்டர் போகும் ஒரு 6. ரூஃப தட்டி கீழ விழுவும் மடார்ன்னு. ரூவ தட்டி கீழ விழும். நான் நான் நெனச்சுட்டேன் முடிஞ்சிருச்சு மேட்ச் அப்படியே முடிச்சுட்டான் அவன் மேட்ச்ச சொல்லப்போனா. அ ஆமா. அவன் ஆக்சுவலா ஒரு ரெக்கார்டு நான் பார்த்தேன். அ இது வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 இன் அ T20 ஃபைனல். T20 வேர்ல்ட் கப். ஆமா. ஆமா. இந்த இது. T20 வேர்ல்டு கப். அந்த 21 பால்ல அடிச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். 50. ஆமா. அவனோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் 50 இதுதான் நெனைக்கிறேன். ஆக்சுவலா T20 ஃபார்மேட் வேர்ல்டு இன்டர்நேஷனல் கேம் ஆடுறதுல அவனோட ஃபர்ஸ்ட் 50ன்னு நெனைக்கிறேன். தெரியல. அது செக் ஆ பண்ணணும். இ 5 6 2 4. ஆமா. 5 6 2 4 அது அக்ஷர் பட்டேல் ஓவர்ல அடிக்கும்போது, இந்த பக்கம் டிக்காக் வந்து இவன் ஸ்டெப்ஸ் அவுட் ஆன ரியாக்ஷன் குடுப்பான்ல. அந்த மாரி அப்ப மில்லர் இறங்கிருவான் ஆக்சுவலா வந்து. அக்ஷர் பட்டேல் ஓவர்ல அடிக்கும்போது. ஆமா. மில்லர் குடுக்குற ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும். ஆ. போடுறான்னு இருக்கும். அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ்லாம் டொக்கு பார்க்கும்போது டொக்குன்னு வெறித்தனமா அப்படியே அடிச்சிருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமே அப்படியே களை கட்டிரும். அவன் நல்லா ரிக்வயர்ட் ரேட் இருந்துச்சு அந்த அவன் ரிக்வயர்ட் ரேட் 11 கிட்ட இருந்ததுலேருந்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிட்ட கொண்டு வந்துருவான். 30 ஆ பால் 32 ரன்னு அப்படிங்கிற மாரி கடைசியில ஒரு கட்டத்துல வந்து அவன் அவுட் ஆவறதுக்கு முன்னாடி 26 பால்ல 26 ரன்னு அப்படின்னு இருந்தது. ஆமா. பாண்டியா தான் விக்கெட் எடுப்பான். பாண்டியா தான் விக்கெட் அது எடுப்பான். ரொம்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட் ஆக்சுவலா. பாண்டியாவோட பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து லாஸ்ட் ஓவரோட அந்த ஓவர் முக்கியம். லாஸ்ட் ஓவர் மறுக்க முடியாது. அதே நேரத்துல இந்த ஓவர் வந்து இந்த டிராஃபி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் வந்து கால்சனோட விக்கெட். ஆமா, விக்கெட் மட்டும் எடுக்கல. கலண்டிருக்கும். டப்பா கலண்டிருக்கும். ஆமா, அந்த மாரி தான் அவன் என்ன போட்டாலும் ஆடுறான். அந்த மாரி இருந்துச்சு அவனுக்கு. ஆனா ஒரு பெரிய லாங் கேப் விடுவாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு வந்து கால்ல ஏதோ இது பண்ண மாரி ஒரு இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. கமெண்ட்ரில என்ன சொல்றானுங்கன்னா, இந்த நேரத்துல இந்தியா டைம் எடுக்குது தெளிவா. இவங்களோட 2 பேரோட மில்லர் அண்ட் கால்சனோட பார்ட்னர்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. இந்த நேரத்துல ஒரு கேப் குடுக்குறது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாகும். ஸ்டெப் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த ஓவர் முடிஞ்சு
ஃபர்ஸ்ட் பால் வந்து ஹர்திக் பாண்டியா போடுறான், ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். ஆமா. அதுவும் எட்ஜ் கமெண்ட்ரி பாருங்க அப்படின்னு. ஹர்திக்கோட பாலும் ரிஷப் பண்டோட பிளானும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ரி வருது. இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்த்தா அது ஸ்லோ பால் போட்டு எட்ஜ் ஆகும்ல. ஆமா ஆமா ஆமா. ஸ்லோ பால் போட்டு எட்ஜ் ஆகும். அதுதான் நம்ம ரிவ்யூலயே சொல்லிருப்போம். ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் வந்து ஒய்டாவும் போட்டிருப்பான். சாரி, கொஞ்சம் வந்து ஒய்டாவும் போட்டிருப்பான் பால. ஆமாமா. நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஃபேஸ் பண்ண பால் ஃபுல்லாமே ஆஃப்ல வந்து அந்த அளவு ஒயிட் ரூம் கொடுத்திருக்காரு. இது நல்ல ரூம் தள்ளி இருக்கும். சோ இவன் வந்து ஒரு ஸ்டெப் போய் ஆடி இருந்தானா கூட, ஆஃப் சைடுல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஆடி இருந்தானா இதா இருந்திருக்கும். இன்னும் பால் போயிருக்கும், வெளியே போயிருக்கும். இவன் வந்து கால்சன் வந்து அந்த எதிர்பார்க்கல, அவ்வளவு ஒய்டா போகும்னு எதிர்பார்க்கல, என்ன தெரியல, எட்ஜ் ஆயிரும் அதனால. இல்ல. அதுதான் நம்ப ப்ரிவ்யூலயே சொல்லியிருப்போம். இப்ப இந்த பால் வந்து நம்ம விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சு போட்டான்னா, ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 70% சான்ஸ் இருக்கு விக்கெட் எடுக்க அப்படின்னு. நான் அது சொல்ல ஆமா வந்தது வந்து இதுதான். நீங்க சொன்ன மாரி தான் அந்த 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 கிளாசன் வந்து ஆஃப் சைடு வந்து எல்லாமே வெளியில விட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் வெளியில. என்ன போட்டாலும் அந்த பக்கம். சரி சொல்ட்டு என்னதான் பண்றான் இவன்ட்டு சரி அடிச்சா 6 இல்லன்னா வந்து அந்த இடத்துல வந்து விக்கெட் எடுத்தாலாம் லாங்ல வந்து கேட்சாவது போகும். அப்படின்னு நெனச்சு போட்டானா என்னன்னு தெரியல. வைடு போகும். நீங்க சொன்ன மாரியே கிளாசன் வந்து சரியா அத வந்து அ கரெக்ட்டா வந்து அத டைம் பண்ணாம, டைமிங் வந்து கரெக்ட்டா கொஞ்சம் மிஸ் ஆயி, அதுவும் ஸ்லோ பாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோ பால்னால தான் அந்த டைமிங் ஆனது. என்ன நெனச்சிருப்பான், கிளாசன்னு நார்மலா பேஸ்ல வரும் அப்படின்ட்டு முன்னாடியே போயிட்டான். பால் ஹர்திக் வந்து பேஸ் ஒரு ட்ரிக்கியான பவுலர். அதான் ஹர்திக் வந்து ஒரு ட்ரிக்கியான பவுலர். நீங்க வந்து இப்ப பும்ரா மாதிரி ஒரு அக்ரெசிவ் பவுலர் கிடையாது. ஒரு மிரட்டக்கூடிய பவுலர் கிடையாது. ஒரு ஒரு டீசன்ட் குட் பவுலரும் கிடையாது. ஒரு மாதிரி ட்ரிக்கி அவன். வந்து நீங்க என்ன பண்ணுவான், எப்ப ஃபாஸ்ட் போடுவான், எப்ப ஸ்லோ போடுறான், எப்ப ஒயிட் தூக்கி போடுறான், எப்ப ஆர்த்தர் வைக்கிறான், எப்ப பவுன்ஸ் போட போறான் அப்படின்றது வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாம அவன் அப்படிதான் அவனோட இதே செட் பண்ணிக்கிட்டான். அந்த ஸ்டைலாவே மாத்திக்கிட்டான். அது மாத்திக்கிட்டான். பிளஸ். பிளஸ் அவனுக்கு. அதையே அவன் வந்து கேமா வந்து அத வச்சே அவன் டெவலப் ஆயிருக்கான் நல்லாவே. T20 ஆமா. ஃபார்மேட்ட பொறுத்தவரைக்கும். சோ கால்சன் அவுட். அதுக்கு அடுத்து வந்த மில்லர். ஓகேவா? சோ 16வது ஓவர் நீங்க சொன்ன மாரி கால்சன் வந்து அந்த ஓவர்ல வந்து அக்ஷர் பட்டேல் ஒரு கிளி கிளின்னு கிழிச்சுட்டு, அதுக்கு அடுத்து சாரி 15 ஓவர்ன்னு நெனைக்கிறேன். கிழிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து போடுற ஓவர்ல விக்கெட் விழுகும். அதுக்கு அடுத்து பும்ரா. இப்ப நீங்க சொன்ன மாரி 27க்கு 27 24 பாலுக்கு 27 அடிக்கணும். 4 ஓவர் தான் இருக்கு வெளிய. இந்த 4 ஓவர் போட போற பவுலர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டிராகன்ஸ். இதுதான் இந்தியாவோட இந்த கேமோட இந்த ஃபைனல் டிராஃபி இன்னைக்கு எடுத்திருக்காங்கன்னா, இந்த 3 டிராகன்ஸ் தான் வந்து முக்கிய காரணமா நான் பார்க்குறேன். கோலியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அக்ஷர் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும், இந்த டெப்த் ஓவர் போட்ட அந்த 3 பேர் தான் வந்து அவங்க தான். அவங்க இல்லாட்டினா சொதப்பிருந்திருக்குன்ற மாரி தான். பும்ரா வந்து போடுறான். வந்து போடுறப்போ அந்த ஓவர் வந்து கண்டெயின் பண்ண விதம் வந்து தரமான சம்பவம் அது ஆக்சுவலா. பக்காவா கண்டெயின் பண்ணி குடுத்துட்டான். அதுல விக்கெட் வரும்னு நெனைக்கிறேன். ஜேசனோட விக்கெட் அதுல தான் வரும்னு நெனைக்கிறேன். போல்ட் ஆகுறது. ஜென்சனோட போல்ட் வந்து அதுல தான். அந்த ஆமா. அந்த அதுக்கு ஆமா. அப்புறம் வந்து பாண்டியா. பாண்டியாவோட ஓவர். பக்காவான ஓவரா. பாண்டியாக்கு அப்புறம் அது ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் வந்து இங்க நம்ம பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல நம்ம பேச மறந்துட்டோம், விட்டுட்டோம் இல்லாட்டினா. இதுல வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து சூப்பரான பவுலர். இந்த 3 டிராகன் சொல்றதுல 19வது ஓவர் வந்து 20 20 ரன்ஸ் ஃப்ரம் 12 பால்ஸ்ன்னு இருக்கும். கரெக்ட்டா. ஆமா. பும்ராவோட ஓவர் முடியும்போது. அப்பதான் கரெக்ட்டா வந்து ஹர்ஷ்தீப் சிங் 4 ரன் தான் குடுப்பான். 19வது ஆமா. யார வச்சுட்டுங்கிறது தான் விஷயம் அதுல. மில்லர். மில்லர். மில்லர் மாரி ஒரு ஆள வச்சுட்டு மில்லரால முடியல. அதாவது வந்து மில்லர் வந்து நெனச்சிருந்தா மில்லர் சுத்தி இருந்தா அவுட் ஆயிருப்பான். அது அவனுக்கு நல்லா தெரியுது. இந்த நேரத்துல நம்ம அவுட் ஆயிட்டு போறது சரி இருக்காது. லாஸ்ட் ஓவர்ல போய் 20 ரன்னு 24 ரன்னு வச்சு 6 பாலுக்கு 24ன்னு வச்சா கூட நம்மளால ஆட முடியும். ஆடுவோம். அப்ப அடிச்சுக்குவோம். இப்ப நம்ம நிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் நிக்கிறான். சிங்கிள் மாத்துறான். இந்த பால் ஆட முடியாது. சிங்கிள் மாத்து. இந்த பால் ஆட முடியாது. கட்டைய போட்டு நில்லு. அப்படின்னே அவன் கண்டெயின்மென்ட்டே வர்றான். லாஸ்ட் ஓவர்க்காண்டி வெயிட் பண்றான். அந்த மாரி தான் இருந்துச்சு. அத வந்து தெளிவா ஹர்ஷ்தீப் சிங் வந்து அப்படியே அந்த இத வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சுக்கிட்டே இருந்தான். பிரஷர் குடுத்துட்டே கேசவ் இருந்தான். மகாராஜையும் ஹோல்ட் பண்ணிட்டான். ஒரு 2 பால். ஆமா. அவன் வந்து ட்ரை பண்ணான். அவன்லாம் வந்தோனே. ஆமா. அவன வச்சு ஒரு ம். டாட் பால்ஸ் மெயின்டெயின் பண்ணி, நீங்க சொன்ன மாரி இவன வச்சு உருட்டி விட்டு, நல்ல ஒரு ம். கிளவரான ஒரு பவுலிங். அதே மாதிரி கு குவிண்டன் டி காக் விக்கெட் எடுக்கிறதும் ஹர்ஷ்தீப் சிங் தான். ஹர்ஷ்தீப் சிங் பத்தி பேசும்போது இதையும் சொல்லி ஆகணும். ஆமா. சூப்பரா விக்கெட் எடுப்பான். கரெக்ட்டா பிளான் பண்ணி எக்ஸிகியூஷன் கரெக்ட்டா இருந்துச்சு.
ஃபீல்டரை போட்டு கேட்ச் லாங்ல கேட்ச் பிடிக்க வைப்பான். ஹர்ஷ்தீப் சிங் வந்து உண்மையிலேயே வந்து இந்த இந்த மேட்ச்ல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண. மத்த மேட்ச்ல எக்கானமியா கொஞ்சம் கூட இருக்கும். ரன் கூட கொடுத்து விக்கெட் எடுப்பான். இந்த மாதிரி இருக்கும். இந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பர். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்து 19 ஓவர் வந்து வேர்ல்டு கப்போட 4 ரன். ஃபைனல்ல போட எவ்வளவு பிரஷர் இருக்கும். செம பிரஷர்ல 4 ரன்னு. சீரியஸா அந்த 3 டிராகன்ல ஒரு டிராகன் ஹர்ஷதீப் சிங். அந்த 18வது ஓவர் பும்ரா. அப்புறம் அந்த நம்ம 20வது ஓவர் மாஸ்டர் கிளாஸ் பாண்டியா. மாஸ்டர் கிளாஸ். பங்களாதேஷோட இந்த மாதிரி ஒரு ஓவர். அந்த மேட்ச் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. காலேஜ் படிச்சிருக்கும் நடந்த மேட்ச். எல்லாருமே குரூப் உட்காந்து ஹாஸ்டல்ல ரூம்ல பாத்துட்டு இருக்கோம் அந்த மேட்ச். அதாவது கிரவுண்ட்ல உட்காந்து எல்இடி மாதிரி வச்சு அதை பாத்துட்டு இருக்கோம் அந்த மேட்ச். யாருக்கும் ஹோப் இல்ல. பங்களாதேஷோட போய் தோக்க போறோமா அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதுல வின் பண்ண வைப்போம். அது வந்து உண்மையிலே மறக்க முடியாத ஒரு ஓவர். இத்தனைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து பெருசா எனக்கு வந்து ஃபேவரட்டே கிடையாது. எனக்கு ஃபேவரட்டே கிடையாது. எனக்கு அவன் பண்ண சம்பவத்திலே பண்ண பிளேலயே உருப்படியானது இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா, அந்த பங்களாதேஷ் இது. அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து பாகிஸ்தான் கிட்ட ஒரு விளையாட்டு காமிச்சிருப்பான். அந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம் ஆக்சுவலா. ரன் அவுட் ஆவான். ஜடேஜாவால ரன் அவுட் ஆயிருவான். ஜடேஜா வந்து ஒரு திமிர்த்தட்டம் ஆடி ரன் அவுட் ஆக்கி விட்டுருவாப்ல அதுல. ஆனா அந்த ரன் அவுட் ஆகலன்னா அந்த மேட்ச் நம்ம வின் பண்ண கூட சான்ஸ் இருந்தது பாகிஸ்தான் கூட. எல்லாரும் கலண்டுருவாங்க அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில. எல்லாம் கலண்டுருவாங்க. அப்போ ஃபைனல்ல நின்னு ஆளு வெளு வெளு வெளுத்து மிரட்டிருவான். அமீர்லாம் பவுலிங் போட்டு முழிக்கிறான். அப்படியே பாக்குறான். என்னடா பண்றது இவன? இவன எப்படிடா தூக்குறதுன்ற மாதிரி பாக்குறான். ஒண்ணும் பண்ண முடியல. ரன் அவுட் ஆவான். வருத்தத்துக்குன்னு ரன் அவுட் ஆகி போவான். அந்த மிஸ்டேக் பண்ணி ஜடேஜாவோட மிஸ்டேக் அது ஆக்சுவலா. அதுக்கு அடுத்து இந்த ஓவர். இந்த ஃபைனல் ஓவர். வந்தான், போட்டான், விக்கெட்ன்ற மாரி ஃபர்ஸ்ட் பால். அதுலயும் எப்படி கால்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் போட்டு விக்கெட்டோ அதே மாரி மில்லருக்கு லோ ஃபுல் டாஸ். இந்த 3 டிராகன் சொன்னோம் இல்லையா? இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் சொன்னோம் இல்லையா? நீங்க வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் 83 வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து விவிலியர்ஸோட கேட்ச் வந்து கபில் தேவ் பிடிக்கிற கேட்ச். முக்கியமான கேட்ச். அதே மாரி ஸ்ரீசாந்த் வந்து உஸ்பால்ல வந்து பிடிக்கக்கூடிய ஒரு கேட்ச். முக்கியமான கேட்ச். T20 வேர்ல்டு கப் அது 2007ல. ஆமா. அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்ச் வந்து மில்லருக்கு பிடிச்ச அந்த கேட்ச். சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவோட கேட்ச். அந்த கேட்ச் ரொம்ப ஈஸியான கேட்ச் இல்ல. அதான் ரொம்ப முக்கியம் இதுல. ஆமா. டெப்த் ஓவரு. போனா 6 அந்த பாலு. லோ ஃபுல் டாஸ், ஸ்லோ மிட்டும் போடுவான். அத வந்து அவன் பிடிக்கிற ஸ்டைல் வந்து ரொம்ப டெடிகேட்டடா வந்து பிடிச்சு நான் கூட எப்படியோ தொட்டிருக்கும் போலன்னு நினைச்சேன். அவன் கான்ஃபிடன்ட்டா ஓடினான். கான்ஃபிடன்ட்டா அவன் வந்து சொல்றான் அவுட்ன்னு. அப்புறம் தெரிஞ்சது சரி ரிப்ளே பார்த்தாலும் பார்க்காட்டாலும் தெரிஞ்சிருச்சு. அந்த வந்து ஒரு பயங்கரமான கேட்ச். அந்த கேட்ச் வந்து இந்த மேட்ச் வின்னிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஆமா. சூரியகுமார் யாதவோட இந்த T20 2024 உடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுதான். அதே மாரி இன்னைக்கு அவன் மேட்ச்ல பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணாதத வந்து இப்படி கவர் அப் பண்ணிட்டான். இன்னைக்கு. ஆமா. செம்ம முக்கியமான கேட்ச்சு. ஆ அதான் இந்த மாரி கேட்ச் எல்லாம் நம்ம லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து எவால்வ் ஆயிருக்கு நெறைய. இந்த மாரி கேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல்னால 2020 கிரிக்கெட்னால நான் மோஸ்ட்லி எவால்வ் ஆயிருக்கு. இந்த மாரி கேட்ச்சு. பட் ஸ்டில் இந்த டெக்னிக் வந்து ஒவ்வொரு வாட்டியும் புல் ஆஃப் பண்றது வந்து ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டம் தான். அதுவும் நீங்க சொன்ன மாரி இந்த 19வது ஓவர்ல அதுவும் ம். அந்த பால் 6 போயிருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. லா 6 ம். 16 பால்ஸ் 16 ரன்ஸ் 6 பால்ஸ்ல அடிக்கணும். இல்ல, இல்ல. ஆமாமா. 16 பால்ஸ்க்கு ஆ. 6 ரன்ஸ். கடைசி ஓவர் 16 ரன்ஸ் அடிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் பாலே ம். வந்து 6 போயிருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. ஆமா. 5 பாலுக்கு 10 ரன்ன்றது ஈஸியா போயிருக்கும். ஒரு 4 அடிச்சிருந்தாலாவது முடிஞ்சிருக்கும். ம். அந்த கதைய முடிச்சு விட்டுருப்பாங்க. பட் அந்த அந்த கேட்ச் தான் வந்து டர்னிங் பாயிண்ட். அந்த கேட்ச்லயே வந்து முடிஞ்சிருச்சு பாதி. ஆமா. அவங்களுக்கு புரிஞ்சுது. சவுத் ஆப்பிரிக்கா. இது ஹார்திக் பாண்டியா பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, லீகல் டெலிவரீஸ் மட்டும் போடணும். வைடு, நோ பால், கிரீஸ் நோ பால் போட்டுறக்கூடாது. அத ஆமா. மட்டும் பண்ணான்னா, எ அடிக்க முடியாது. ரபாடாவாலயும் அடிக்க முடியாது. இந்த பக்கம் நேஷனல் ஒரு மகாராஜா ரைடு போட்டான் அப்பதைக்கும். ஆமாமா. ஆமா, ஒரு எட்ஜ் வரைக்கும் போர் போகும் ரபாடா கிட்ட. ஆனா ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சுச்சு. அவ்வளவுதான் மில்லர் போயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆடுறது? என்ன ஆடுறதுக்கு ஆள் இல்ல. இவனுங்களாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களே சமாளிச்சுட்டானுங்க. பட் இவனுங்களும் எனக்கு சமாளிச்சுட்டாங்க. ரபாடா மேல கொஞ்சம் பயம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ரபாடாவால அடிக்க முடியும். ம். ரபாடாவால 6 அடிக்க முடியும். ஆமாமா. அது அது டெப்த்ல அவன் நல்லாவே வந்து நெறைய வாட்டி பண்ணியிருக்கான். அதனால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். நான் வந்து ஆக்சுவலா அந்த 4 போனதுக்கப்புறம் வைடு போட்டப்ப கூட நான் வந்து கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தேன். ஆமா. ஒரு வைடு போகும். இவன் வேற ஒரு ரன் வேற குடுப்பான். ஆமா, ரிஷப் பாண்ட். ஆமா. ஒரு ரன் வேற வந்து ரிஷப் பண்ட் வந்து தேவையில்லாம
பைஸ் போகும். ஒரு ரன்னு தேவையில்லாம. ஸோ அதுதான் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்துச்சு. லாஸ்ட் 2 ரன்ஸ் 2 பால்ஸ்ல 9 ரன்ஸ்ன்னு இருந்துச்சா, அப்ப வந்து ஒரு பால் வந்து டாட் பால் போயி, கடைசில வந்து நம்ம 6 ரன்ஸ்ல வின் பண்ணுவோம் ஆமா. கேம. ஸோ இப்போ மேட்ச் வந்து ஓரளவு வந்து அவங்க 8 வின் ரன்ஸ்ல பண்ணிட்டாங்க. சாரி 8 ரன்ஸ்ல வின் பண்ணுவோம். ஆமா. 8 ரன்ஸ் வின் பண்ணியிருந்தோம். கேட்சோ லாஸ்ட் பாலுக்கு முந்தின பால் கேட்ச். லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் என்னமோ எடுப்பாங்க. அதாவது இப்படி ஒரு மேட்ச். இந்த ஃபைனல்ல இவ்வளவு த்ரில்லா லாஸ்ட் எட்ஜ் வரையும் போய் வின் பண்ணும்போது, அந்த பக்கம் ரோஹித் சர்மாலாம் கீழ வந்து தரைய குத்திட்டு இருக்காப்ல. போர் போட்டுட்டு இருக்காரு தரைக்கு. ஆமா. இப்படி ஹார்திக் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாண்டியா எமோஷன். அழுதுட்டாரு. ரோஹித் சர்மா அழுதுட்டாரு. கண் கலங்கிட்டாரு. பும்ரா, பும்ரா, சிராஜ். சிராஜ் எல்லாருமே. சிராஜ் வந்து போஸ்ட் மேட்ச் அதாவது மேட்ச் முடிஞ்ச உடனே குடுத்த அந்த அந்த பைட்ல இன்டர்வியூ. பும்ராவ பும்ராவ தான் மென்ஷன் பண்ணுவாப்ல. ஆமா. 16வது ஓவர் வந்து அவன் கண்டெயின் பண்ணது வந்து எங்களுக்கு மேட்சிங் டர்னிங் பாயிண்ட்டா நான் பார்க்குறோம். பும்ராவோட அந்த ஓவர் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ஓவர் அப்படின்ட்டு சொல்லுவான். அதுதான் உண்மையும். அந்த ஓவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஓவர். ஒரு முக்கியமான பிளேயர். இன்னைக்கு நம்ம பும்ரா பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா வந்து கொண்டாடுவாங்களான்றது தெரியல. இந்தியாவுல வந்து பேட்ஸ்மேனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெகக்னிஷன் வந்து பவுலருக்கு வந்து பெருசா கிடைக்கிறது இல்ல. இருக்கு. பெருசா கிடைக்கிறது இல்லன்ற மாரி தான் பார்க்க முடியுது. அது அது ஒரு டிமோட்டிவேட் கூட பண்ணலாம். பவுலர்ஸ வந்து உள்ள கொண்டு வரதுக்கோ இதுக்கோன்னு. ஆனா பும்ரா வந்து 4.17 அ மட்டுமே எக்கானமி ஆவரேஜ் வச்சு எக்கானமி. வச்சு அவரேஜ் எக்கானமி இந்த T20 டோர்னமென்ட்க்கு இந்த டோர்னமென்ட்ல குடுத்த எக்கானமி அவ்வளவு குடுத்து, விக்கெட்ஸ் இவ்வளவு எடுத்திருக்கக்கூடியதுனால, மேன் ஆஃப் தி டோர்னமென்ட் வாங்குனாரு. ஆ ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரு. திரும்ப திரும்ப ஒருக்கா. இந்த தடவையும் அவரு முக்கியமான ஒரு மேட்ச்ல, முக்கியமான டோர்னமென்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய செட் ஒரு 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 என்ன சொல்றது? பெஞ்ச் மார்க்கா ஒரு ரோல் மாடலா பும்ரா இன்னைக்கு இந்தியன் பவுலிங்ல உருவாயிட்டாரு. இல்ல கண்டிப்பா நான் வந்து ஃபேன்ஸோட ரெகக்னிஷன் வந்து அவருக்கு இந்த வாட்டி கண்டிப்பா கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். எப்பவுமே வந்து போலிங்னா பும்ரா தான் அப்படின்ற மாரி தான் ரெகக்னிஷன் வந்து அவர் பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. லாஸ்ட் ஒரு ஒரு 5, 6 இயர்ஸாவே. பட் ஆனா இந்த வாட்டி இப்போ யுனானிமஸா அந்த டோர்னமென்ட் ஆஃப் த சீரிஸ் வந்து ஃபேன்ஸுமே யுனானிமஸா வந்து அத அ அக்செப்ட் பண்ணி, அக்ரி பண்ணி ஹேப்பியா தான் ஃபீல் பண்றாங்க. அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன்னு. பெரும்பாலும் நம்ம இந்த டோர்னமெண்ட் வின் பண்றதுக்கான காரணமாவும் வந்து பும்ரா இருந்திருக்காரு. அப்படின்றது தான் வந்து நம்ம இன்னைக்கு குறிப்பிட வேண்டியதா இருக்கு. ஸோ, ஆமா. கண்டிப்பா அந்த ரெகக்னிஷன் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. கிடைக்கணும். ஃபேன்ஸ் மத்தியிலும் அந்த ரெகக்னிஷன் வந்து அவருக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பெர்சனலா. அண்ட் யாஹ் லாங் மே இட் கன்டின்யூ தான். இந்த இத அ பும்ராவ பொறுத்தவரைக்கும். அண்ட் இப்போ அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஸ்டெப் டவுன் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி அத பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் மேபி பும்ரா வந்து இன்னும் கொஞ்சம் சீனியர் ரோல் கேப்டன் இல்ல. பட் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும், டீம் மத்தியிலயும் ஒரு சீனியர் ரோல் எடுத்துக்கிட்டா கூட நல்லாருக்கும். ஆஸ் அ வேர்ல்ட் கப் வின்னர். நவ் தட் ஹி இஸ் அ சாம்பியன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பேஸ வந்து இந்தியாக்கு ரெடி பண்றதுக்கு. அந்த பேஸ் அட்டாக்க லீட் பண்ணி, அந்த போலிங் சைடு வந்து அவரு ஒரு கேப்டன் மாரி இருக்கலாம். பும்ரா. ஒரு ம். சீனியாரிட்டிய வந்து அவரு இது பண்ணி, ஒரு லீடர்ஷிப் ரோல் மாரி ப்ளே பண்ணா நல்லாருக்கும். நீங்க சொன்னீங்க கோலிக்கும் ஆ ரோஹித்துக்கும் வந்து ஃபைனல் மேட்ச்ன்னு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட்டுக்கும் இது ஃபைனல் மேட்ச் நீங்க சப்போர்ட்டா? ஆமா. ராகுல் டிராவிட் கோச்சா இது ஃபைனல் மேட்ச். கரெக்ட். கன்டின்யூ பண்ணுங்க. ஆமா. இந்தியா ஹோம்ல நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப். மோஸ்ட்லி ஹோம்ல நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்ல 50 அந்த எந்த ஹோம் வந்து கண்டக்ட் பண்ணுதோ அத எடுத்துருச்சு. எடுத்திருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா. இந்தியா தான் அது வந்து ஃபெயில் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய ஃபெயில் அது. ஸோ அதுக்கு ஒரு சமாதானம் படுத்துற விதமா, அது சரி கட்டுற விதமா இந்த வேர்ல்டு கப் வந்து எடுத்திருக்கு. T20 அவேல போய் ஒரு வேர்ல்டு கப் எடுத்திருக்கு. அது மாரி T20 மோஸ்ட்லி அவேல நடக்கிறதெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் தான் ஹோம்ல இருந்தது வின் பண்ணாங்க. மத்தபடி அவேல போய் நெறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இந்தியா அத வின் பண்ணி, ஒரு முக்கியமான இதா சரி கட்டியிருக்கு. அதுக்கு ராகுல் டிராவிட்டோட கான்ட்ரிபியூஷனும் பாராட்ட வேண்டியது தான். ஆ நெறைய விமர்சனம் இருக்கலாம். ராகுல் டிராவிட் மேல கோச்சா வந்து விமர்சனங்கள் இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு நம்ம அத வந்து அவர அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா ஃபைனல் இது இருக்குது. அந்த நேரத்துல ஒரு இந்தியாவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் நேஷனுக்கு வந்து ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லலாம். கண்டிப்பா. பிளேயரா நிறைய பண்ணாரு. இது கோச்சா இந்த ஒரு விஷயம். கண்டிப்பா. அதான். அதே மாரி இந்தியா வந்து 2 விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து ஒரு மேட்ச் கூட தோக்காம வேர்ல்டு கப் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் வேர்ல்டு கப் டோர்னமென்ட்ல இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட நெறைய வாட்டி தோத்து தான் இருக்கு.
எனக்கு ஆமா, ஆமா. ஜெயிச்சது இல்ல. சவுத் ஆஃப்ரிக்கா கூட சரி, சரி. இந்தியா. 2011 வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருப்பாங்க. 2000 அ அதுக்கப்புறம் 2020 வேர்ல்டு கப்ல கூட வந்து அ சவுத் ஆஃப்ரிக்கா கூட நம்ம தோத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி. ம். ஆ ஸோ அது மாரி சவுத் ஆஃப்ரிக்கா கூட நம்ம அவ்வளவா நல்ல ரெக்கார்ட் இருந்ததில்ல நமக்கு. ம். 2020 சாரி ஐசிசி ம். டோர்னமெண்ட் பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த அந்த ரெக்கார்டையும் வந்து நம்ம இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஐ மீன் இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் தோத்துருப்போம். பட் ஆனா க்ளோஸா போயி நம்ம வந்து அந்த வின் பண்ணி அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணது வந்து ஓகே. எ எனக்கு வந்து ஹைலைட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி பரிதாபமா இருந்துச்சு. மேட்ச் லைவா பார்த்து இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த மாரி இந்தியா வின் பண்ணதுக்கு அதே மாரி நம்ம போலிங்கோட பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் பார்த்து ஹேப்பியா இருந்துச்சு. பட் ஹைலைட்ஸ் இப்போ மறுபடியும் ரீவிசிட் பண்ணும்போது, சவுத் ஆஃப்ரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸு எஸ்பெஷலி அவங்களுடைய ஃபீல்டிங்கு ம். எத்தனையோ 4 வந்து அவங்க தடுத்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா. நீங்க 2015 வேர்ல்டு கப் செமி ஃபைனல் ஆ ஆஸ்திரேலியா கூடயோ, நியூசிலாந்து கூடயோ நடக்கும். எனக்கு கரெக்ட்டா தெரியல. அது கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம. சோ ஆமா. அந்த செமி ஃபைனல் கேம்ல வந்து ஏபிடி வில்லியர்ஸ் தான் கேப்டன். நியூசிலாந்து கூட தான். ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்கிறனால நம்ம தான் தோத்துருவோம். 2015ல. ஆமா, ஆமா. ஆமா. சோ வந்து ஆ டிவிலியர்ஸ் தான் அதுல வந்து கேப்டன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிளேயர் எல்லாருமே அதுல இருப்பாங்க. அப்ப இருந்த சமயத்துல. அது அந்த டீம் வந்து ஒரு பயங்கரமான டீம். நீங்க ஃபுட்பால்ல சொன்ன மாரி கலன்ட்டுக்க மாரி ஒரு பயங்கரமான டீம். எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அதிரடியா விளையாடுவாங்க. எல்லாருக்கும் அவங்க மேல தான் ஹோப் இருந்துச்சு. ஃபைனல் வந்து நியூசிலாண்டும், சவுத் ஆப்பிரிக்காவும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது வந்து செமியிலே வந்துச்சா, செமில வந்து எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ம். நியூசிலாந்து வந்து ஒரு 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 பேசிவ் டீம் தான். நல்ல டீமு. சூப்பர் டீம் தான். ஆனா அதே நேரத்துல சவுத் ஆப்பிரிக்காவோட கம்பேர் பண்ணல சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு நவுத்திருவானுங்கன்னு இருக்கும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச்ல வந்து பயங்கரமா சொதப்புனாங்க. ஆமா. இதுவரையும் சூப்பரா விளையாண்டுட்டு அந்த மேட்ச்ல ஒரு மாரி பிரஷர வந்து ஹேண்டில் பண்ண முடியாம சொதப்புனாங்க. அது இந்த மேட்ச்ல நடக்கல. குறிப்பா ஏபி டிவிலியர்ஸ்லாம் வந்து ஏபி டிவிலியர்ஸ்லாம் ஒரு ரன் அவுட்க்கு வந்து தத்து 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 தத்துன்னு அப்படியே தடுமாறுவாங்க. ஆமா. ஸ்டிக்ல அடிக்கிறதுக்கு. கையில இருக்க பால வச்சுட்டு. அவ்ளோ பிரஷர் ஒரு மாரி இதாயிருவாங்க. கொலாப்ஸ் ஆயிருவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்பி மோர்கலு, அப்புறம் வந்து ஏபி டிவிலியர்ஸ் இவங்கலாம் அழுகுற ஃபோட்டோஸ்லாம் ரீசென்ட்டா வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அந்த மேட்ச்ல இருந்தது தான். அந்த மேட்ச் நான் லைவ்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அப்பல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு டிவிலியர்ஸோட மிகப்பெரிய ஃபேன் நான். அப்போ பார்த்துட்டு நொந்துட்டேன். என்னடா என்னடா நீ டிவிலியர்ஸ் தான் இப்படி ஆடுறதுன்ற மாரி இருந்துச்சு ஃபீல்டிங்ல. ஆமா. சவுத் ஆப்பிரிக்கா ஏன்னா ஃபீல்டிங்ல அவங்களே மாஸ்டர். வந்து அவங்களே வந்து மிஸ்டேக் பண்றாங்க. அதான் நல்லா படிக்கிற பசங்களே வந்து ஈஸியான ஈஸியான கொஸ்டின்ல வந்து மிஸ்டேக் பண்ற மாரி, அந்த ஆ. மாரி தான். ஒரு பிரஷர்ன்னு வந்தா அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாரி தான். இன்னைக்கு அதான் நான் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது, எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன சூப்பரா எல்லாமே விளையாண்டாங்க. 100% அவங்க வந்து டிசர்வ் தான் இன்னைக்கு. அவங்க ஃபீல்டிங் பண்ண விதமும் சரி, எல்லாமே சரி. பட் ஆனா, எங்க தான் அவங்களுக்கு தப்பாச்சுன்னு தெரியல. பட் அது இந்தியாவோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ வந்து எடுத்து காட்டுதுன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல அந்த இந்தியாவோட கரெக்ட். டெப்த் பவுலிங்க. பட் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணி, கடைசி வரைக்கும் நல்லா கொண்டு வந்து, ஆனா கடைசில வந்து நான் இத நான் இத வந்து அன்லக்ன்னே சொல்ல மாட்டேன். இத இத சவுத் ஆப்பிரிக்கா பண்ணா நான் அன்லக்ன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல இந்தியாவோட லக்குன்னும் சொல்ல மாட்டேன். இது வந்து இந்தியாவோட ஹார்ட் ஒர்க் அண்ட் இந்தியாவோட கரெக்ட்டான எக்ஸிகியூஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால சவுத் ஆப்பிரிக்கா தோத்துச்சு. பிடிச்ச கேட்ச் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச்சா இருக்கட்டும், அவங்க போட்ட 4 அந்த லாஸ்ட் 4 ஓவரா இருக்கட்டும், இதெல்லாம் இந்தியாவோட முக்கியமான பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துச்சு. இதுவரைக்கும் பார்க்க முடியாத பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கு. அதே நேரத்துல அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களும் எவ்வளவோ ட்ரை ட்ரை பண்ணி, அது வந்து கடைசில அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த பலன் கிடைக்கல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் த டே வந்து எப்படியும் வந்து சாம்பியன்ஸ் வந்து இந்தியா தான். ஸோ ஆமா. மொத்தமா வந்து 4வது ஸோ வெஸ்ட் இண்டீஸ வந்து டை பண்ணியிருக்காங்க இந்தியா. ம். ஓவரால் வேர்ல்ட் கப்ஸ்ல 250 ஓவர் வேர்ல்ட் கப்ஸ் அண்ட் 220 2020 வேர்ல்ட் கப்ஸ். இத வந்து ம். வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதே மாதிரி 2011க்கு அப்புறம் நம்ம வந்து 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் 2011 ஏப்ரல்ல வின் பண்ணோம். லாஸ்ட்டா வேர்ல்டு ஆமா. கப்பு. அப்புறம் இப்போ வந்து ஜூன் 2024ல வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இடையில ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணோம். இங்கிலாந்துல நடக்கும். இங்கிலாந்துல நடந்தது 2013ல. அதுக்கப்புறம் ம். 2007ல இனாகுரல் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் 2024ல வின் பண்ணியிருக்கோம். ஸோ
அதான் வாழ்த்துக்கள். நெறைய பேருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். நெறைய பேருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வின்னிங் த ஐசிசி ட அ இது ட்ரோஃபி நம்ம டீம்ல இப்ப. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் வின்னர்ஸ்க்கும் வந்து வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து சிவம் வந்து சிவம் துபே சிவம் துபே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சிவம் துபேக்கும் வாழ்த்துக்கள். இப்ப சஞ்சு சாம்சனாவது இறங்கி வந்திருக்கலாம். பட் எப்படியோ நம்ம இல்ல போலிங் இடம் இல்ல. சஞ்சு சாம்சன்லாம் பஸ்ல ஏறுறதுக்கு இடம் இல்ல. பவுலரா இருந்தா ஏறிருக்கலாம். என்னைய பொறுத்தவரை சஞ்சீவ் சாம்சன விட உங்களுக்கு வந்து டிசர்விங் வந்து இவன் இருக்கிறான். அந்த குட்டி பையன் அவன் பேர் என்னது? லெஃப்ட் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. ஓப்பனிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனு. இல்ல என்ன கேட்டா ஜெய்ஸ்வால விட சஞ்சு சாம்சன் வந்து இடம் இல்லன்னா ஜஸ்ட் இவர நம்ம டூபேவ இறக்கி விட்டு அந்த இடத்துல இவர ஏத்த வேண்டியது தான். அது பண்ணிருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன், டூபே இறக்கி விட்டு, கோலிய ஒன் டவுன் இறக்கி விட்டு, ஜெய்ஸ்வால தூக்கி ஓப்பனிங் இறக்கி விடலாம். ஆமா, குரூப் ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணிருக்கலாம். ஆமா. பண்ணியிருக்கலாம். சரி ஓகே. பட் எப்படியோ வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்க. போலிங் தான் வந்து பாண்ட் இருக்க வரையும் சஞ்சீவ் சாம்சனுக்கு இடம் இருக்காது. நீங்க பாருங்களேன். ஆமா. பாண்ட் இருக்க வரையும் சஞ்சீவ் சாம்சனுக்கு இடம் கிடைக்காது. கொஞ்சம் பாண்ட் கஷ்டம். வந்து பெர்ஃபார்ம் பண்ண போனவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அவன். அதனால அவன வச்சிருப்பாங்க. விக்கெட் கீப்பர் அண்ட் பெர்ஃபார்மரா பேட்ஸ்மேனா இருக்கான். கரெக்ட். அதான். பட் எனிவே அதான் அந்த போலிங் உடைய பெர்ஃபார்மன்ஸ்னால வந்து இந்தியா நம்ம ப்ரிவ்யூல சொன்ன மாரியே நான் அத சொல்லியிருந்தேன். அடுத்த மேட்சும் வின் பண்ணா போலிங்னால தான் நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாரி தான் வந்து போலிங்னால தான் நம்ம வந்து இன்னைக்கு வின் பண்ணி எவென்ச்சுவலி அ டா கப்பையும் அடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. பவுலர்ஸ் வந்து ரெகக்னிஷன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு. மேபி இந்த வேர்ல்டு கப் வின் வந்து அத மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஹோப் பண்றேன். எதிர்காலத்துல மேபி நெறைய பேர் இந்த குழந்தைங்களா இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு சின்ன பசங்களா இருக்கிறவங்க, இந்த வேர்ல்டு கப்ப பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆயி மேபி அவங்க போலிங்கா வந்து வரலாம் ஒரு ஜெனரேஷன். மாரி இந்தியா வின் பண்ணிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு முக்கியமான ரன்னரா வந்து நிக்குது இன்னைக்கு இந்த வேர்ல்டு கப் ஆ T20 2024 டோர்னமென்ட்ல. ஸோ இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யூரோ ரொம்ப சூப்பரா, சுறுசுறுப்பா வேற லெவல்ல சர்ப்ரைசிங்கா போயிட்டு இருக்கு. யூரோவோட டிஃபெண்டிங் சாம்பியன் இட்டாலிய வந்து இட்டாலிக்கு அனுப்பியிருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது, இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இத்தாலி இப்படி தோத்து வெளிய போவாங்கன்னு. அதுக்கப்புறம் யூசுவலி ஜெர்மனி ஜெயிச்சிருச்சு. ரவுண்ட் ஆஃப் 16ல. இன்னும் வரப்போற ரவுண்ட் ஆஃப் 16 மேட்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு, அத பத்தி ஒரு ரிவ்யூ தனியாவே பேசலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் செமி இதெல்லாமே பேசலாம். இன்னொரு சைடு கோப்பா அமெரிக்கா, அங்கேயும் வந்து முக்கியமான மேட்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. உருகுவே வந்து பக்காவா வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆ ரொம்ப வருஷம் கழிச்சு உருகுவேயோட ஒரு நல்ல டோர்னமெண்ட்டா இது அமையும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு பர்சனலா. ஏன்னா, ஒரு சில பிளேயர்ஸ் எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் அதுல இருக்கிறாங்க பர்சனலா. ஒண்ணு வந்து சுரேஷ், இன்னொன்னு வந்து வால்வர்டே. ரியல் மேட்ரிட்ல இருக்கக்கூடிய சில பிளேயர்கள்ல எனக்கு பிடிச்சதுல வந்து வால்வர்டே பேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன், நல்லா ஆடுவாரு. ஆமா. இப்ப அது கோப்பா அமெரிக்காவும் வந்து உங்களுக்கு இன்னியோட குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுவும். ஸோ உங்களுக்கு குவார்டர் ஃபைனல் வந்து வரப்போது. ஆ ஸோ அத பத்தி நம்ம வந்து பேசலாம். அதே மாரி ஆ யூரோ ரவுண்ட் ஆஃப் 16ம் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே அத பத்தியும் வந்து நம்ம கண்டிப்பா ரெட் ஐனோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. ம். ஓகே. கோப்பா அமெரிக்கா தான் இந்தியால இருக்கவங்களால பார்க்க முடியல. அதான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா. அது என்னன்னு தெரியல. ஸோ மேபி ஒரு வேள அர்ஜென்டினா ஃபைனலுக்கு வந்தாலோ, இல்லன்னா செமி ஃபைனல்ல அர்ஜென்டினா, பிரேசில் அந்த மாரி எதனா முக்கியமான மேட்ச் வந்தாலாவது எதனா கவரேஜ் குடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இல்ல வேற யாரும் ஏதாவது வழியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாலேட்ஜ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஆமா. எனக்கு தெரியல பர்சனலா. மத்தபடி பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஏன்னா எதனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. இந்தியால அத வ பார்க்கறதுக்கான இது எந்த சேனல்ல வருது? எதனா பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க. யா. ஓகே. ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து ஃபுட்பால் பத்தியும், கிரிக்கெட் பத்தியும், மத்த ஸ்போர்ட்ஸ் பத்தியுமே பேசலாம். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துருக்கோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கடுத்து தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரெட் ஐனோ சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி. ஸ்ரீவத்சன் நீங்க யா. தேங்க் யூ. அதே மாரி இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணுங்க. தேங்க் யூ.